அதிமுக இரு அணிகளையும் இணைக்கும் முயற்சியாக அதிமுக அம்மா அணியினர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தனர். அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் KP முனுசாமி தலைமையில் 7 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தனர். இதையடுத்து இரு அணிகளும் விரைவில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருதரப்பையும் சேர்ந்த நிர்வாகிகள் பல முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இதனால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தொய்வு ஏற்பட்டதை அடுத்து ஜெயலலிதா மரணம் குறித்த நீதி விசாரணை, சசிகலா குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக நீக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை OPS தரப்பினர் தொடர்ந்து முன்வைத்தனர். இதற்கு அதிமுக அம்மா அணி தரப்பிலிருந்து சரியான விளக்கம் தரப்படவில்லை என்று கருதிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் KP முனுசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது KP முனுசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவை கலைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை RK நகரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு நீதி விசாரணை கேட்டு மே 5ஆம் தேதி முதல் OPS சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதிலும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்திக்க முடிவு செய்துள்ள OPS தனது அணியை மேலும் பலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.